த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். அந்தமான், நிக்கோபார் இதெல்லாம் ஐலண்ட்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அதாவது தீவுகள். ஆனா இந்த நிக்கோபார்ல ஒரு பெரிய விஷயம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிக்கோபாரை வெறும் ஒரு ஐலண்டாவோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டோ பார்க்காம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கருதுறாங்க. அப்படி என்ன அங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 4 விஷயங்கள் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு துறைமுகம், போர்ட், மெரிடைம் போர்ட். செகண்டா அங்க ஒரு ஏர்போர்ட் வர போகுது. தேர்டா சோலார் பவர் பிளான்ட், அதாவது அந்த பவர் கிரிட் எடுத்துட்டு வர போறாங்க. லாஸ்ட் ஃபோர்த்தா டவுன்ஷிப். சோ இது என்னன்றது டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மெரிடைம் போர்ட். இப்ப எதுக்கு தேவையில்லாம ஒரு போர்ட்? அதான் நம்ம கண்ட்ரில நிறைய போர்ட்ஸ் இருக்கே, எதுக்கு நிக்கோபாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரைவல் கண்ட்ரியான சைனா இந்தியாவை சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோடையும் டைப் வச்சு போர்ட்லயும் ஆக்சஸ் வச்சிருக்காங்க. அதாவது அவங்க போர்ட்டும் அமைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கீழே இருக்கிறது ஸ்ரீலங்கா. அவங்களோட ஹம்பன்டோட்டா போர்ட்டை சைனா 99 இயர்ஸ்க்கு லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. இந்த சைனா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோடையும் டைப் வச்சு அவங்களுக்கு டைப் மூலியமா போர்ட் ஆக்சஸும் கிடைச்சிருச்சு, துறைமுகத்திலையும் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை சைனா எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இந்தியாவை சுத்தி இருக்கிற எல்லா போர்ட்டையுமே அவங்க ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் கூப்பிடுறாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க வார் சிச்சுவேஷன்ல இந்த போர்ட்ல இருந்து எல்லா டைம்லயும் நேவல் பேஸ வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அவங்க சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, நெக்லஸ் ஆஃப் டைமண்ட். இதுதான் நம்ம கவர்மெண்ட் கூப்பிடுறது. எங்கெங்கெல்லாம் சைனா அவங்களோட போர்ட் அமைச்சிட்டு வராங்களோ அதை கவுண்டர் பண்ற மாதிரி உள்ள கண்ட்ரீஸ்ல நம்ம போர்ட்டும் அமைச்சிட்டு வரோம். சோ இந்த ஸ்ட்ராட்டஜியா நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் சொல்றோம். இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்டோட ஒரு பார்ட் தான் இந்த நிக்கோபார். ஏன் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்ன அதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் இஸ் a strait called ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கான்றது ஒரு நேரோ கடல்ல உள்ள பாத்வே, ஒரு நேரோவான பாத்வே. எங்க இருக்குன்னா இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவுல இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கால இருந்து ஜஸ்ட் 75 கிலோமீட்டர்ஸ் டாப்ல இருக்கிறது தான் நம்மளோட நிக்கோபார் ஐலண்ட். சரி, மலாக்கா இருக்கு, நிக்கோபார் இருக்கு, இதனால என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா மூலமா தான் சைனாக்கும் ட்ரேடிங் நடக்குது. இன்ஃபேக்ட் 80% ஆஃப் ஆயில் ட்ரேட் இன் சைனா ஹேப்பன்ஸ் த்ரூ திஸ் ஸ்ட்ரெயிட். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்காவை நம்ம ஒரு சோக் பாயிண்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் சைனா. அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கால இருந்து ஜஸ்ட் 75 கிலோமீட்டர்ஸ்ல தான் நிக்கோபார் ஐலண்டும் இருக்கு. சோ எங்க ஒரு போர்ட் அமைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கால போற ஷிப்ஸ் எல்லாம் நம்மளோட போர்ட்ல வந்து டாக் பண்ணிக்கலாம். டாக்னா என்ன, பார்க் பண்றதுதான் டாக்கிங் சொல்றோம். சோ ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல, அதாவது வேர்ல்டு லெவல்ல நம்ம ஒரு ஜியோகிராபிக்கலா இம்பார்ட்டன்டான லொகேஷனா இருக்கு. நிக்கோபார்ன்றது ஒரு அழகான கிரீனரியான தீவு. இந்த ப்ராஜெக்ட் அமைக்கிறதுக்கு 18 lakhs ட்ரீஸ நம்ம கட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் இது எல்லாமே போயிடும். அண்ட் இக்காலஜி அங்க எஃபெக்ட் ஆகும். அங்க இருக்கிற தீவுல உள்ள கடல் இனங்கள் இருக்கு தெரியுமா, கிரீச்சர்ஸ், சீ கிரீச்சர்ஸ், இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அண்ட் ஒரு ரேர் வெரைட்டியான ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு, லெதர் பேக் டர்ட்டில். இந்த டர்ட்டிலோட இந்த லெதர் பேக்ங்கிற வெரைட்டி இந்த நிக்கோபார் ரீஜன்ல வந்துதான் நெஸ்ட் பண்ணிட்டு போகும். நெஸ்ட் எக், அதோட எக் இங்க நெஸ்ட் பண்ணிட்டு போகும். இதுக்காக அது 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருமா ஆப்பிரிக்கால இருந்து நம்மளோட நிக்கோபார் ரீஜனுக்கு. சோ இந்த ஸ்பீஷிஸ் வேற எங்குமே ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரான ஸ்பீஷிஸ், இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு மனித குலமே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருன்னா நேட்டிவ் நிக்கோபாரியன் ட்ரைப்ஸ். இந்த ட்ரைபல் குரூப்லயே 2 ட்ரைபல் குரூப் இருக்காங்க. ஒருத்தவங்க வேர்ல்டோட கான்டாக்ட்ல உள்ளவங்க, இன்னொருத்தவங்க சுத்தமா நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க. சுத்த கான்டாக்டே கிடையாது, வெளியே அவங்க வரவே மாட்டாங்க. அந்த குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்தமாவே அழிஞ்சு போயிடுவாங்கன்றது நம்ம ஆக்டிவிஸ்டோட ப்ரெடிக்ஷன். ஏன் அப்படின்னா, they are not immune to all the diseases. நம்ம ஒரு நார்மல் கோல்டு வந்தாலோ இல்ல கோவிலே நம்ம சர்வை பண்ணி வந்துட்டோம், ஆனா அவங்களால அதை சர்வை பண்ண முடியாது. இவ்வளவு நார்மல் மக்களோட அவங்க கான்டாக்டுக்கு வெளியில வராங்க அப்படின்னா நம்மளோட வைரஸஸ் அவங்க கேப்சர் பண்ணிப்பாங்க. அதை தாங்குற அளவுக்கு இம்யூன் சிஸ்டம் அவங்க கிட்ட கிடையாது. உயிரை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இது இங்க ஊசலாடிட்டு இருக்கு ஒரு சைட்ல. இன்னொன்னு, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷனை நம்ம எடுத்துட்டு வரணும், நம்மளோட லொகேஷனை ஸ்ட்ராட்டஜிக்கா மாத்தணும் இன்ஃபேக்ட் அப்படின்னா சில காஸ்ட் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதுல ஒண்ணு இந்த என்வாயரன்மெண்டல் காஸ்ட். பட் இதுவுமே நாங்க அப்படியே நாங்க விற்ற போறது இல்ல. நாங்க ரீஹாபிலிட்டேஷனுக்கு டவுன்ஷிப் எடுத்துட்டு வந்திருக்கோம், எல்லாமே நாங்க இதை சப்சைட் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இந்த ஒரு பிரச்சனையுமே ஃபியூச்சர்ல வராதுன்றது கவர்மெண்ட் சைடோட ஸ்டாண்ட்ஸ். அப்கோர்ஸ் மக்களோட உயிரை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. அதனாலதான் நாங்க இங்க போட்டே எடுத்துட்டு வர போறோம். ஏன்னா ஃபியூச்சர்ல சைனா என்ன மாதிரி ப்ரொவோக் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஒரு வார் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவாங்கன்றது யாருமே கிடைக்க முடியாது. பட் அவங்க பண்ற பிளானிங் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ இது கண் கூட பார்த்துட்டு நம்ம எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருந்தோம்னா நம்மளோட ஃபூலிஷ்னஸ் அது. சோ அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்துட்டு வராங்க. சோ இந்த 2 விஷயங்கள் இருக்கு, ட்ரைபல் குரூப் அண்ட் என்வாயரன்மெண்ட், எக்கோசிஸ்டம் இருக்கு. இன்னொன்னு நேஷனல் இன்ட்ரெஸ்ட். மக்கள் இன்னொரு சைடு என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க என்வாயரன்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க அதுக்கு உயிரோட இருக்கணும்ல. சைனா, பாகிஸ்தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா நம்ம உயிரோட கூட இருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் அவங்க வார் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா. சோ நம்மளுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் இந்த மெஷர்ஸ் எடுத்துட்டு வராங்கன்றது கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றவங்க வாரம். சோ இதுல எது நல்லது கெட்டதுன்றதை நீங்களும் டிசைட் பண்ணுங்க.